ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீவேல்யூஷன் போடலாமா, ஃபெயில் ஆனவங்களாம் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, டைப்ரைட்டிங் எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு இப்போ தான் வந்தது. நம்ம ஆகஸ்ட் மந்த் எழுதின ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. ஓகே, அதில் ஃபெயில் ஆனவங்க நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ தமிழ் ஜூனியரில் ஃபெயில் ஆகிட்டேன், சீனியரில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரீவேல்யூஷன் போடலாமா அப்படிங்கிற டவுட்ஸும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? அதற்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போது நீங்கள் வந்துட்டு நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க, மேபி அது ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபெயில் ஆகிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேப்பரை அதாவது பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா பண்ணியிருந்து ஃபெயில் ஆகிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டோட் சைட்லேருந்து இதை அப்ளை அதாவது பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி நம்மளுடைய பேப்பரை செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. மேபி நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், ஏன் ஃபெயில் ஆகிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரீவேல்யூஷன் போடுங்க. ஓகேங்களா? ரீவேல்யூஷன் போட்டு நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதனால் பாஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிட்டு தான் அதை பார்த்துட்டு, சரிங்களா, பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி உங்களுடைய பேப்பரை செக் பண்ணதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷன் போட முடியும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்போது ஜூனியரில் ஃபெயில் ஆகிருப்பீங்க, சீனியர் டேரெக்டாக பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஜூனியர் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா சீனியர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போ வரப்போகிற எக்ஸாம், அதாவது நெக்ஸ்ட் எப்போ வருது எக்ஸாம், பிப்ரவரியில் வருது, அப்போ நீங்கள் வந்து ஜூனியர் எக்ஸாம் தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜூனியர் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க, ஆனால் சீனியருக்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளியர் ஆகிக்கோங்க. ஸோ இந்த டவுட்ஸும் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஸோ அதை நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபெயில் ஆகிட்டீங்க ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், ஓகே நல்லா பண்ணியிருக்கோம், ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு. அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைச்சா ரீவேல்யூஷன் போடுங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.